கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். நேரலை காட்சிகளை பார்க்கலாம். தெரிவிக்கின்ற கருத்துக்கு பதில் கருத்து சொல்ல முடியல. சொல்ல முடிஞ்சுதா? இன்னைக்கு அதிமுக ஆட்சி 2010 2021 வரை நாம என்னென்ன சாதனை பண்ணோம், மக்களுக்கு என்ன நன்மை செஞ்சோம் அப்படின்னு நாம சொல்றோம். திராவிட முன்னேற்ற கழகத்தில் அப்படியே சொல்றாங்களா? என்ன சொல்றாரு? தமிழ்நாட்டுக்கு டெல்லிக்கு போட்டியா? தமிழ்நாட்டுக்கும் நடக்கிற தேர்தல் என்ன? நல்லா சத்தமா சொல்லுங்க. நடக்கிற தேர்தல் என்ன தேர்தல்? தமிழ்நாட்டில் தான் நடக்குது சட்டமன்ற தேர்தல். அப்புறம் டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன தொடர்பு? இப்படிப்பட்ட முதலமைச்சர் நாடு உருப்படியாமா? திரு ஸ்டாலின் அவர்களே, மேட்டுப்பாளையத்தில் இருக்கிற மக்களுக்கு தெரிகிற விஷயம் கூட இந்த முதலமைச்சருக்கு தெரியல. நடக்கிற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு போச்சு. இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலே அகற்றப்பட வேண்டும் என்று நடைபெறுகிற தேர்தல் சட்டமன்ற பொது தேர்தல். இன்றைக்கு ஊழல் ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்ற தேர்தல். அந்த அடிப்படையில் தான் அதிமுக பாரதிய ஜனதா இன்றைக்கு அற்புதமான கூட்டணி வச்சிருக்கிறோம். நம்முடைய கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற அமைப்பை ஏற்படுத்தி பல கட்சிகள் ஒன்று சேர்ந்து இன்றைக்கு மக்கள் வராத திமுக ஆட்சியை அகற்றப்படுவதற்காக அமைக்கப்பட்ட கூட்டணி. அகற்றுவீங்களா? திமுக வீழ்த்துவீங்களா? சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 5 வருடம் நிறைவேற்றிட்டது. மேட்டுப்பாளையத்துக்காக செஞ்சிருக்காங்களா? நான் வரும்போது நம்முடைய சகோதரர் வேலுமணி அருண்குமார் சொன்னார், அண்ணா நான் மேட்டுப்பாளையத்தில் கட்டின பாலம் இல்லாம தான். கோயம்புத்தூர்லேருந்து வந்தேன், எல்லா பாலத்திலும் ஏறி இறங்கி வந்தேன். அப்போ சொன்னார் நம்முடைய கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் அறிவு சகோதரர் நம்முடைய அருண்குமார் சொன்னாரு, அண்ணா இது நீங்க கட்டின பாலம், இது நீங்க கட்டின பாலம். ஒரே ஒரு பாலத்தை தான் அவர் கட்டுறாரு, அது முடியல, பாதியில் நிக்குது. அந்த பாலத்தை நீங்க தான் முடிச்சு திறக்க போறீங்கன்னாரு. அப்ப நம்முடைய கோவை மாவட்டம், தமிழகத்திலே கோவை மாவட்டத்தில் அதிக பாலத்தை கட்டி கொடுத்திருக்கிறோம். இன்றைக்கு கிராமம் முழுவதும் பாதுகாக்கப்பட்ட கூட்டு குடிநீர் திட்டம், அதையும் நாம தான் கொடுத்தோம். 2வது அத்திக்கடை அவனாசி திட்டம், 2வது திட்டம். நான் விரிவான திட்ட அறிக்கை அரசாணை வெளியிட்டு ரத்து பண்ணிட்டார். இன்றைக்கு விவசாயிகளை பாதுகாக்கின்ற அரசு அதிமுக அரசாங்கம். அந்த அடிப்படையில் அத்திக்கடை அவனாசி திட்டம் கட்டம் 2 நிறைவேற்றுவதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கின்ற போது ஆட்சி மாற்றம், அந்த ஆட்சிக்கு வந்த உடனே அதை அப்படியே ரத்து பண்ணிட்டாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி உங்கள் துணையோடு வரும். இன்றைக்கு அத்திக்கடை அவனாசி 2வது திட்டம் நிறைவேற்றுவோம். அதற்கு நானே வந்து அடிக்கல் நாட்டுவேன். நம்முடைய ஆட்சியிலே நிறைவேற்றப்பட்டு திறக்கப்படும். அது மட்டுமல்ல, இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது. சட்ட ஒழுங்கு எங்கே பார்த்தாலும் கொலை, கொல்ல, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. இதுக்கு என்ன காரணம்? போதைப் பொருள் தமிழகத்தில் எங்க பார்த்தாலும் விற்பனை தாராளமா கிடைக்குது. இன்றைக்கு கஞ்சா விற்காத இடமே இல்லை. போதைப் பொருள் பல வடிவத்தில் வந்துட்டது. சாக்லேட்ல கொடுக்குறேங்கிறாங்க, திரவடித்தில் கொடுக்குறேங்கிறாங்க, ஊசி மூலமா செலுத்துறேங்கிறாங்க. இப்படி போதைப் பொருள் நிறைந்த மாநிலமா தமிழகம் இருக்குது. இந்த போதைக்கு அடிமையாகி மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் இப்படி குற்றச் செயலில் ஈடுபடுறாங்க. இன்றைக்கு தமிழகத்தில் குற்றம் அதிகமாக ஆனதுக்கு காரணம் இந்த போதை ஆசாமிகள். உண்மைதானே? உண்மையா பொய்யுங்களா சொல்லுங்க. இன்றைக்கு இந்த போதை ஆசாமியால குழந்தைகளை பாதுகாக்க வேண்டிய நிலை, பெண்களை பாதுகாக்கப்பட வேண்டிய நிலை, ஏன் பாட்டியம்மா கூட பாதுகாக்கப்பட வேண்டிய நிலை ஆகிப்போச்சு. இனிமேல் வீட்டில் பாட்டியம்மா கூட தனியாக விட்டுட்டு போக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஆட்சி, மோசமான ஆட்சி தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. என்னப்பா ஆக சிந்திக்க வேண்டும். நான் விளையாட்டா சொல்லுங்க,
ஒரு நாட்டுடைய வளர்ச்சி சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருந்தால் தான் ஒரு நாட்டுடைய வளர்ச்சி பார்க்க முடியும். இன்றைக்கு தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சரியில்லாத காரணத்தினால நமக்கு வர வேண்டிய தொழிற்சாலைகள்லாம் அண்டை மாநிலத்துக்கு போயிட்டு இருக்குது. இன்றைக்கு பெண்கள் நடமாட முடியல, சிறுமிக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல. 2 வயசு பிஞ்சு குழந்தை, 2 வயசு பிஞ்சு குழந்தை கிருஷ்ணகிரியில கதற பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலை செஞ்சிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? இன்றைக்கு மிஞ்சூர் சென்னைக்கு அருகில் இருக்கிற மிஞ்சூர்ல ஒரு இஸ்லாமிய பெண் வீட்டில் தனியா இருந்திருக்கிறாங்க. மாணவி இப்படி